ஏற்கனவே உள்ள நற்பெயர் நம்மால் சிதைந்து விடக்கூடாது, குறைந்து விடக்கூடாது. இதை வளரிளம் பருவத்தில் உள்ள இந்த மாணவர்கள் உணர்ந்து கொண்டாலே போதுமானது. இந்த நாள் இனிய நாளாக அமையும். மற்றபடி இந்த பள்ளியுடைய வளர்ச்சி சொல்லி மாளாது. அவ்வளவு சிறப்பு மிக்க பள்ளி இந்த ஆண்டு புத்துயிர் பெறும் நமது மாணவ செல்வங்களால் என்ற நம்பிக்கை உள்ளது. தற்போது நடைபெற்ற மிக சமீபத்தில் நடைபெற்ற 2 நிகழ்ச்சி நமது பள்ளியின் சார்பாக பாவையில் நடைபெற்ற ஒரு விழாவில் சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய 2 வருவாய் மாவட்டங்களில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் ஓவரால் சாம்பியன் மிகப்பெரிய கௌரவம் பாவை நிறுவனங்களின் தலைவர் அவர்களால் கேடயமும் சான்றும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி நமது பள்ளி புத்துயிர் பெற்றுள்ளது என்பதை நினைவுபடுத்துகிறது. அதற்கு உழைத்த நல்ல உள்ளம் கொண்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இப்பொழுது பரிசினை வழங்கி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நகரமன்ற தலைவி அம்மா மற்றும் கேப்டன் சார் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் இந்த பள்ளி மீண்டும் எழுகிறது என்ற உறுதியினை அளிப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. நாட்டின் 77வது குடியரசு தின விழா வாழ்த்துக்கள் அனைவருக்கும். வருகை தந்துள்ள நகர்மன்ற தாய் அம்மா அவர்களுக்கும், பள்ளி மேலாண்மை குழு தலைவி அம்மா அவர்களுக்கும், நமது பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் கேப்டன் ஐயா அவர்களுக்கும், மேலும் வருகை தந்துள்ள இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம் மற்றும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். கேப்டன் ஐயா அவர்கள் சொன்னார்கள் மாணவர்கள் வருகை குறைவாக உள்ளது என்று. ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பரிசு வழங்குவாங்க. அப்படி பார்த்திருந்தா எல்லா மாணவர்களும் வந்திருப்பாங்க. அது இந்த ஆண்டு சுணக்கம். அடுத்தது அம்மா பாத்தீங்கன்னா நம்ம நகர்மன்ற அம்மா அறுசுவை விருந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எக்கச்சக்கமான முன்னாள் மாணவர்கள் வருவாங்க. அது இந்த ஆண்டு நடைபெறவில்லை. இந்த 2 காரணங்களாக மாணவர்கள் வருகை குறைவு. அடுத்த ஆண்டு இந்த நிகழ்வை சிறப்போடு செய்யுமாறு கேப்டன் ஐயா அவர்களையும் நகர்மன்ற தலைவி அம்மா அவர்களையும், மேலும் என்ஆர்எஸ் ஐயா அவர்கள் பெற்றோராசிரியர் சங்க தலைவர் ஐயா அவர்கள் வரவில்லை. அதுவும் ஒரு குறையாக உள்ளது. ஏனென்றால் இந்த குடியரசு தின விழாவில் ஐயா அவர்களை வாழ்த்த வேண்டும். இந்த பள்ளிக்கு அளவு கடந்த சாதனைகளை செய்துள்ளார்கள். ஐயா அவர்கள் வரவில்லை என்பது ஒரு வருத்தமாக உள்ளது. மேலும் நமது மாநில அளவில் விளையாட்டு போட்டிகளுக்கு மாணவர்களை அழைத்து செல்ல காரணமாக இருந்த தங்கராஜ் ஐயா அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்களையும் இந்த குடியரசு தின விழாவில் பாராட்டுகின்றோம். மேலும் நம் பள்ளி 100 ஆண்டு கண்ட விழா இந்த பள்ளி, அது நம்ம பாவை கல்வி நிறுவனர் நடராஜ ஐயா அவர்கள் கூட சொன்னார்கள் பரிசு வழங்குகின்ற பொழுது, நான் படித்த பள்ளி இந்த ஒட்டுமொத்த சாம்பியன் பரிசு வழங்குவதில் பெருமை அடைகிறேன் அப்படின்னு. 2 மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 2000 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். சேலம், நாமக்கல். அதில் 27 போட்டிகளிலும் நாம் கலந்து கொண்டு ஒவ்வொரு போட்டிகளிலும் நாம் அதிக மதிப்பெண் பெற்றதனால் நமது பள்ளிக்கு ஓவரால் சாம்பியன் பட்டம் வழங்கப்பட்டது. அந்த கேடயத்தை நமது சேர்மன் அம்மா அவர்களும், பள்ளி மேலாண்மை தலைவி அம்மா அவர்களும், கேப்டன் ஐயா அவர்களும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். கைத்தட்டுங்க. இந்த ஆண்டின் நிகழ்வு 2026 கண்டிப்பா 100% தேர்ச்சி பெற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் ஐயா அவர்கள் பரிசினையும் பாராட்டையும் பெறுவார்கள் என்று இந்த நேரத்தில் நாங்கள் உறுதி கூறுகிறோம். 10ஆம் வகுப்பு 100% தேர்ச்சி பெறும், 12ஆம் வகுப்பு 100% தேர்ச்சி பெறும். அடுத்து பாவையில் நடந்த ஓவிய போட்டி, அதில் முதல் பரிசு இலக்கிய வருஷன் 9ஆம் வகுப்பு. அவர்களுக்கு பரிசினை நமது சேர்மன் அம்மா அவர்கள், கேப்டன் ஐயா அவர்கள், தலைமை ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை தலைவி அவர்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். மாணவர்கள் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், தலைமை ஆசிரியர்களுக்கும்,
25 மாணவர்களை அழைத்து வருவதற்கு உறுதுணையாக இருந்த கலைவாணி மேடம் கணிதம் அவர்களுக்கும், ஓவிய பரிசை பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த ஓவியாசிரியர் முருகன் ஐயா அவர்களுக்கும், இதுவரை நாமக்கல் மாவட்டத்தில் வெண்ணந்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் மட்டும்தான் முதல் பரிசு பெற்று வந்தது. இந்த ஆண்டு முதல் முறையாக நாமக்கல் மாவட்டத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி அண்ணா சாலை ஓவியத்தில் முதல் பரிசு பெற்று சாதனை படைத்தது. இதேபோல் 12ஆம் வகுப்பிலும் 10ஆம் வகுப்பிலும் நாம் 100% தேர்ச்சி பெற்று பாராட்டுக்களை பெறுவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்கள் அமர வேண்டும். இறுதி நிகழ்வு தேசிய ஒருமைப்பாடு மேடம். வண்ணத்தில் வண்ணங்களில் இந்தியா 3 மதங்களும் இது அம்பேத்கருக்கு மட்டும் 10 நாள் பயிற்சி இருக்குது. ओवरऑल चैंपियनशिप हाईलाइट இப்படி வாங்க வாங்க இல்ல 2000 மாணவர்கள பள்ளி அளவுல 2 மாவட்டத்துல நம்ம ஓவரால் சேர்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றி உரை முதுகலை ஆசிரியர் சேகர் அவர்கள். இந்திய தேசத்தின் 77வது குடியரசு தின விழா பள்ளியில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொடுத்த ராசிபுரம் நகரமன்ற தலைவர் திருமதி கவிதா சங்கர் அவர்களை பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இவ்விழாவில் கலந்து கொண்டு நமக்கு நல்ல அறிவுரைகள் வழங்கிய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கேப்டன் சவாசுவா அவர்களையும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் எஸ்எம்சி குழு தலைவர் கோமதி அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் ராசிபுரம் நகரமன்றத்தை சார்ந்த தலைவர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இருபால் ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பள்ளியின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
ஆச்சரியமாக ரொம்ப அபூர்வமாக இருக்கையா. இந்த மாதிரி நான் வாசிக்க முடியாது. அவருடைய ப்ரீத்தை வந்து, அதாவது இந்த நுரையீரல்னு சொல்லுவாங்க, நுரையீரல், அப்புறம் வந்து டயஃப்ரம், அடி வயிற்றுலேருந்து அந்த காற்றை எடுத்து அந்த நுரையீரலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க விரிய வச்சு அந்த டயஃப்ரம் சொல்லுவாங்க, அந்த ஏரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறாரு. ஏரை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி இப்படி வந்து இப்படி ஈஸியாக வாசிக்கலாம். இப்படி வாசிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு காற்று வந்து தீர்ந்துடும், கண்ட்ரோல் இருக்காது, சவுண்டு கேட்கும். அந்த கரெக்டான ஒரு சொரசானத்துலேயும் அந்த ராகத்துலேயும் அந்த நோட்ஸ் கரெக்டாக வாசித்து அந்த கோர்வையாக ஒரே டெம்போவில் அந்த கரெக்டான ஆக்டிவில் வந்து வாசித்து எப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் உண்மையில ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் புல்லாங்குழல் எப்படி வாசிப்பீங்களா, அது வாசித்து கட்டுங்க ஐயா. சரிங்க, பரப்பிடுங்க. மேடம் நன்றிங்க மேடம். சரிங்க மேடம், நன்றி. எல்லாம் சொல்லிட்டாரு இல்லைங்களா, நான் திருப்பி